இந்த மிஷினை யூஸ் பண்றது எதுக்கு க்ளவுஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த ஷர்ட் அயன் பண்ண மிஷின் எடுத்தப்போ என் ஒய்ஃபோட கமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, பட் இந்த ஹேண்ட் ஸ்டீமர் யூஸ் பண்ணா நம்ம மலேசியால இருந்து காரைக்கால் போய் ஆகணும். இந்த ஹேண்ட் ஸ்டீமரை மலேசியால வாங்கி ஒரு 6 மாசம் ஆகுது. பட் இந்த எம் டைப் பின் இந்தியால மட்டும் தான் இருக்கு. அந்த என்ன எடுத்து இன்னொரு அடாப்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நேரமா ட்ரை பண்ற முடியலங்க. பாத்திரத்துல மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். ஒரு வழியா 6 மாசம் கழிச்சு இந்த ஹேண்ட் ஸ்டீமரை யூஸ் பண்ண போறோம். எப்படியோ இந்த பின்னை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி இந்தியால இருந்து பறந்து மலேசியா வந்துட்டோம். பெரிய ட்விஸ்டே இங்க தான் இருக்கு. இது ஒர்க் ஆகலாம் இந்தியா போய் தான் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இந்த மாடு மாதிரி இருக்க பின் வேற எங்கேயும் கிடைக்காது. இந்தியால வாங்கின அடாப்டரை இந்த ஸ்டீமரோட கனெக்ட் பண்ணி அதை இங்க உள்ள பின்னோட கனெக்ட் பண்ணி அப்புறம் தான் கனெக்ட் பண்ண முடியும். க்ளவுஸ் போட்டோனே என் ஒய்ஃப் எதுக்குன்னு கேட்டாங்க. நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு சரி விளையாடாம வேலையை பார்க்கலாம்னு சொல்லி க்ளவுஸ் போட்டு ஸ்டீமர்லாம் ரெடி பண்ணி பக்காவா ரெடி ஆயிட்டா. இந்த அளவுக்கு கசங்க இருக்க ஷர்ட் தான் அயன் பண்ண போறோம். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் எப்படி அயன் பண்ணணும்னு தெரியலங்க. அப்புறம் அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்லாம் கொடுத்திருந்தாங்க. அது போட்டு பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. இப்படியே சண்டை போட்டு இந்த சட்டை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு மட்டும் இந்த ஷர்ட்டை போட்டு போனா போட்டு அயன் பண்ண மாதிரி ஒருத்தர் வெறப்பா போறாரு. யார் அந்த ஆளு?